இங்க நம்ம மாலத்தியும் பார்த்தீங்கன்னா, சுதா கிட்ட எவ்ளோ கெஞ்சி பார்ப்பாங்கங்க. ஆனா சுதா பார்த்தீங்கன்னா, இந்த கேடி பெரியம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு, எதுக்குமே ஒத்துழைப்பு குடுக்க மாட்டாங்க. எங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா, ரக்ஷித்த தேடி வந்த இடத்துல, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, உட்டிக்காரன பார்த்துட்டு, அவங்க கையில கிடைச்ச பொருள வச்சு அவன அடிச்சது மட்டும் இல்லாம, அவன்கிட்ட "ரக்ஷி சார் எங்க? என்ன பண்ண?" அப்படின்னுட்டு கேட்க, நம்ம அப்பு கால்லயும் அடிபட்டுருக்கிறதுனால, அவனும் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்புவ தள்ளி விட்டுட்டு அங்கருந்து எஸ்கேப் ஆயிருவான். அதே நேரம் அப்பவும் பார்த்தீங்கன்னா, ரக்ஷித் ஃபோன கையில எடுத்து பார்த்துக்கிட்டு, இந்த ஃபோன் உடைஞ்சிருக்கிறத பார்த்தா கண்டிப்பா மேல இருந்து தான் கீழ விழுந்திருக்கணும். அப்டின்னா ரக்ஷித் சார் இங்க தான் இருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு, மேல போய் பார்க்க போவாங்க. இங்க ஆரும் பார்த்தீங்கன்னா, லாயருக்கு கால் பண்ணி ஜாமீனுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நைட் நேரங்கிறதுனால ஜாமீன் கிடைக்காது. அதே மாதிரி ரஷ்மியும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரே ஒரு வழி தான் சொல்லிட்டு ஆரவ கூட்டிட்டு டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ரக்ஷித்தோட அப்பாவ பார்க்க அவங்க வீட்டுக்கே வந்துருவாங்க. இங்க நம்ம அப்புவும் பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாங்க நம்ம ரக்ஷித்த கண்டுபிடிச்சுருவாங்க. கண்டுபிடிச்சு சார் நீங்க இங்க தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுதுனாலும், அப்பு குரல கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷப்படும். எங்க ரக்ஷித்தோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு, யாராவது ராம்கோபாலையும், அவினாஷும் மேல கைய வச்சீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. அது மட்டும் இல்லாம போலீஸ் கிட்ட, "நீ ரக்ஷித்தோட ஃப்ரெண்டு தானே? போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு இப்படி ரவுடி மாதிரி நடந்துக்கிற." சுதாவும் பார்த்தீங்கன்னா, "நம்ம பையன் நமக்கு முதல்ல முக்கியம். அதனால நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்கன்னு" சொன்னா, "நான் ஏன் தலையிடக்கூடாது? ஏன்? எனக்கு உடம்பு சரியில்லன்னோனையா? உங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல நான் தான் அறிவாளின்னு எனக்கு தோணுது. நான் இவ்வளோ நாள் உன் பேச்ச கேட்டு மட்டும் தான் நடந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன். ஆனா நீ இன்னைக்கு பண்றது எல்லாமே தப்புன்னு" சுதா கிட்ட கோவப்படுவாங்க. அதே நேரம் எங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி கிட்ட விஷயத்த எடுத்து சொல்லி, மேல வந்து கடை ஓனருக்கு கால் பண்ணி பார்த்தா, கடை ஓனரும் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கலன்னதும், அப்பவும் பார்த்தீங்கன்னா, அதில போட்டிருக்க பூட்ட உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ உங்ககிட்ட நான் கேட்குறேங்க, அந்த மாஸ்க் போட்ட ஆளு ஒருவேளை யாரா இருக்கும்? லலிதா இருக்குமா? இல்லன்னா மோஹித்தோட மச்சானா இருப்பானா?